யாரோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்த மாதிரி தெரியுது. லாஸ்டா என்ன பார்த்தோம் ஞாபகம் வந்துச்சா? ஏமா லாஸ்டா இந்த சம் பார்த்தோம் பாருங்க. இந்த சம் தான் பார்க்கணுமா? 7.12 கரெக்டா? பேசலாம். பர்மிஷன் கிராண்டட். பாருங்க எந்த சம் பார்த்தோம் லாஸ்டா? சரி, யாரெல்லாம் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் பேர் சொல்லுங்க. ஹரிஷ்கா, ஓகே பத்மஜிக்கா, ஓகே பிரின்கா, ஓகே தாரகாக்கா, ஓகே யஸ்வதி ஓகே. பத்மஸ்ரீ சொன்னீங்களா? சொல்லிட்டேங்கக்கா. மகேந்திரன் ஐடியில் இருக்கவங்க யாருமா? சரி, லாஸ்டா பார்த்த சம் இதுதான். ஞாபகம் இல்லையா? ஒரு பவுல் வச்சு பார்த்துட்டு இருந்தோமே. தேங்கான்னு கூட யஸ்வதி சொன்னாங்களே. யஸ்வதி தானே? நீங்க தானே யஸ்வதி சொன்னீங்க? சரி. ஆமாக்கா. ஓகே. சரிம்மா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 7.12. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்பியர், ஒரு சிலிண்டர், ஒரு கோன், 3 டைப் இருக்குது. அதாவது ஒரு கோளம், ஒரு உருளை, ஒரு கூம்பு. இப்போ இதோட இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில், இங்கே பாருங்க, மூணுத்துலையுமே ரேடியஸ் வந்து ஈக்குவலாம். எல்லாத்துலேயுமே ஆர் வந்து காமன். ஓகேவா? இங்கேயும் ஆர், இங்கேயும் ஆர், இங்கேயும் ஆர். நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள ஆர், இங்கே உள்ள ஹெச் உயரம் அப்படின்றது, ஹைட்டுன்றது ஆருக்கு ஈக்குவலாம். இது ரெண்டுத்துலேயும் தான் ஹைட் வரும். ஓகேவா? உயரம் அது ரெண்டுமே ஆருக்கு ஈக்குவல், ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இந்த 3 ஷேப்போட வலைப்பரப்புகளின் விகிதம், அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. எல்லாருமே ஃபார்முலா சொல்லணும் எனக்கு. ஓகேவா? இல்லை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? 3 ப்ராப்பர்ட்டி இருக்கா? அதாவது வலைப்பரப்பு, அதாவது கோளம் இருக்கு, கோளத்தின் வலைப்பரப்பு, உருளையின் வலைப்பரப்பு, கூம்பின் வலைப்பரப்பு. curved surface area of the sphere, curved surface area of the cylinder, CSA of cone. ஓகேவா? 3 டைப் இருக்கு. இதோட ஃபார்முலாஸ்: கோளம் ஸ்பியரோடது 4πr², உருளைக்கு வந்து 2πrh, கூம்புக்கு வந்து πrl. 3 போட்டாச்சு. இதில் நமக்கு வந்து எல்லாமே ஆர் தான். ஓகேவா? ஹெச்ன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? உயரத்துக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? ஹெச்சுக்கு என்னன்னு எடுத்துக்க சொன்னாங்க? எதுக்கு ஈக்குவல்? ஆர். ஆர்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே எல்ன்னு இருக்குல்ல, எல் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு நான் போட்டு காமிச்சாதான் புரியும். சொல்லுங்கம்மா. 3 டைப் இருக்கு: ஸ்பியரு, சிலிண்டரு, கோனு. 3தோட வலைப்பரப்புகளின் விகிதங்கள் எழுதணும். சிஎஸ்ஏ சொல்லுங்கம்மா. ஸ்பியருக்கு 4πr², உருளைக்கு 2πrh, கோனுக்கு πrl. ஓகே, இந்த எல் நமக்கு இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஆர் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 2πr, இது ஒரு ஆர், ஆர் இன்ட்டு ஆர், ஆர்², பை ஆர். எல்லுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்லுனா √r² ப்ளஸ் h². நம்ம ஹெச்சும் ஆர் தான். அப்போ √r² ப்ளஸ் r² அப்படின்னா 2r². இது ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா r √2.
ரூட் 2 தானே இருக்கு. ஓகே, ஆர் ரூட் 2 இதுதான். ஓகேவா? அப்போ இந்த எல்லுக்கு பதிலாக ஆர் ரூட் 2, ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ரூட் 2. ஓகேவா? எப்படி எழுதியிருக்கேன்னு தெரியுதா? தெரியுதுக்கா. தெரியுது, புரியுதா? புரியுதுக்கா. சரி. எல்லாத்துலேயுமே பை இருக்கு. பை நான் காமனாக கேன்சல் பண்ணிடுறேன். ஆர் ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே இருக்கு, கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் வந்து 4 2 ரூட் 2 இருக்கு. 4 2 ரூட் 2. இதை ஏதாவது காமனாக கேன்சல் பண்ண முடியுமாமா? 2 கேன்சல் பண்ணலாமா? சரி, டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா ரூட் 2வால் கேன்சல் பண்ணுவோமா? ரூட் 2வால் கேன்சல் பண்ணோம்னா 4 வந்து 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். இந்த 2வையே ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதணும். இந்த 2 வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். இதுக்கு நம்ம எழுத தேவையில்லை. அப்போ இந்த ரூட் 2 கேன்சல், இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல், இதுக்கு இது கேன்சல்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? இதில் வந்து 2 ரூட் 2 இருக்குது, இதில் வந்து ரூட் 2 மட்டும் இருக்குது, இதில் 1 இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் அதோட ரேஷியோஸ், விகிதங்கள். ஓகே பாருங்க. ஓகேக்கா. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? இல்லக்கா. ஹரிஷ் தவிர மற்றவங்களுக்குலாம் டவுட் இருக்கா? இல்லக்கா. 3 பேருக்கு ஓகே. அப்புறம் மற்றவங்களுக்குலாம் இல்லக்கா. சரிப்பா. நாளைலேருந்து எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 4 மணிக்கு ஏஞ்சிடலாம்ல, பொங்கல் 4 மணிக்கு கிடையாதுல்ல. இன்னைக்கு எல்லாரும் லீவ் தானே, வீட்டில் தானே இருந்தீங்க? ஆமாங்கா. டெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம். நாளைக்கு டெஸ்ட் எழுதுறீங்களா? நாளை நாளைக்கு நீங்க வந்து கோயிலுக்கு எஸ்கேப் ஆயிருவீங்க, அதனால எழுத மாட்டீங்க. ஆனா இளம்பிரியன் நாளைக்கு எஸ்கேப் ஆயிருவாங்க. நீங்க சொன்னீங்களே 2 நாள் கோயிலுக்கு போயிருவோன்னு, கிளாஸ் வர மாட்டேன். நாளைக்கு நாளானைக்கு சொன்னக்கா. இல்ல மாட்டேன் உங்களுக்கு, கண்ணி உங்களுக்கு சொன்னக்கா. சரி, அன்னைக்கு தான் காலையில ஏஞ்சிருவீங்களா? சீக்கிரமா ஏஞ்சி டெஸ்ட். ஓகே. யாரும் சொன்னீங்களேம்மா ஏதோ? நாளைக்கும் ஸ்கூலான்னு கேட்டேன்க்கா. இல்ல நாளைக்கு ஸ்கூல் கிடையாது, டெஸ்ட் மட்டும். அவங்களாம் கோயிலுக்கு போறாங்கம்மா, ஸ்கூலுக்கு போல. சரி. அடுத்து ஃப்ரெஸ்டம், இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு மொத்த பரப்பரப்பு. ஃபார்முலாலாம் ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா ஞாபகப்படுத்திக்கங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு மொத்த பரப்பரப்பு. பத்மஸ்ரீலாம் பேச மாட்டேங்கிறாங்க. சரி, 7.13. இதில் வந்து ஒரு கூம்பு இருக்குது, கூம்போட இடைக்கண்டம் தான்மா அதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு கோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கட் பண்ணி எடுத்தால் தான் அதுலேருந்து ஒரு ஃப்ரெஸ்டம் ஃபார்ம் ஆகும், இந்த ஷேப். ஓகேவா? இதுதான் இடைக்கண்டம். இதோட சாய் உயரம் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட், எல்லோட வேல்யூ 5 சென்டிமீட்டரா. இரு ஆரங்கள் 4 1. அப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன, ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னம்மா? 4 வந்து கேபிட்டல் ஆரா ஸ்மால் ஆரா? கேபிட்டல் ஆர். ஏன்னா பெரிய வேல்யூ எதுவோ அதுதான் கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர். ஓகே. இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். பைனா 22/7, ஆர்னா 4, கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆருக்கு 1, எல்லுக்கு 5. ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். 5 இன்ட்டு 5 இன்ட்டு 22. இது மூணுத்தையும் மல்டி பண்ணிங்கன்னா 550 டிவைட் பை 7. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதோட மீனிங் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வலைப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியா கண்டுபிடிச்சாலே கண்டிப்பாக ஸ்கொயர் போடணும்னு சொல்லியிருக்கேன்.
அப்போ ஃபைனலா நீங்க எடுத்து எழுதிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இது எதுவும் டவுட்ஸ் இருக்கா பாருங்க. ஓகேக்கா. ஓகேப்பா ஓகேப்பா. மற்றவங்களுக்குலாம் ஓகேவா, புரியுதா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்லக்கா நீங்க புக்ல அதை காமிக்காதீங்க. டிவைட் பண்ணி மட்டும் ஆ காட்டுங்களா? ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நான் டிவைடு மல்டிபிள்லாம் பண்ணியே காமிப்பேன். 550 ஆமா? கரெக்டாக 550/7. ஆமாக்கா. நம்ம 5 எடுத்துக்க முடியாது, 55 எடுத்துக்கிறோம். 55ல எத்தனை 7 இருக்கும்? 7 × 7 49 வருமா? அப்போ 7 49னா பேலன்ஸ் வந்து 6, அப்போ 60 ஆயிடும். 60ல எத்தனை டைம்ஸ் வரும்? 7னா இதில் 8 டைம்ஸ் வரும். 8 டைம்ஸ்னா எத்தனை வரும்? 56 பேலன்ஸ் 4ஆ? அப்போ பாயிண்ட்னா 4 வரும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 40ல எத்தனை இருக்கும்? 5 டைம்ஸ் 35. 35ஆ? அப்போ பேலன்ஸ் 5 இருக்கும். 5னா 15 எடுத்துக்கலாம். 50ல எத்தனை டைம் வரும்? இதில் 5னா அப்போ 6 தான் இருக்கும். அதுக்கப்புறம் போட தேவையில்லை. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் வருதா இல்லை போயிட்டே இருக்கா? ஆ ஏன் வந்து அங்கே 7 வருது அப்படின்னா, இதுக்கு அடுத்த டேம் போட்டிருக்காங்க அவங்க. இதுக்கு அடுத்த டேம் என்னமா வரும்? இப்போ நம்ம 50னா 50னா 40 பேலன்ஸ் 1ஆ? 49 பேலன்ஸ் 1, அப்போ 10ன்னு வச்சுப்பாங்க. 10ல எத்தனை 7னா 1. இதை இது 10 தான் வந்துச்சா? சரி, இது ஏன் நம்ம வந்து அவங்க வந்து இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா, நீங்கள் போட்டாலும் போல இது நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இதுக்கு அடுத்து நீங்க போட்டாலும் போடலைனாலும், இல்ல உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, இதுல ஒண்ணு ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய நம்பர்ஸ் வரலாம். வந்தது அப்படின்னா 5 விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா முன்னாடி ஒண்ணு ஆட் பண்ணிப்பாங்க. இல்ல கம்மியா இருந்ததுன்னா விட்டுருவாங்க. நீங்க ஒண்ணு ஆட் பண்ணாலும் இல்ல ஆட் பண்ணலைனாலும் அப்படியே விட்டாலும் எல்லாமே சேம் தான். ஏன்னா பாயிண்ட் சம்திங்ல வேரி ஆனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நமக்கு வந்து ஆன்சரை நம்ம எழுதலாம் 78.56. அவ்வளவுதான். சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? எங்க மேக்ஸ் சார் மார்க் போட மாட்டாங்க சார். ஏன் பாயிண்ட் சம்திங்ல மாறினாலும் கரெக்டா இருக்கணும்னு சொன்னாங்களா? ஆமாங்க, டிவைட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஓ இல்ல இல்ல, இது ஓகே தான். இப்படி போட்டா கண்டிப்பா பப்ளிக்ல ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. உங்களுக்கு சாரா, டீச்சர் கிடையாதா? சார் புதுசா பழசா? ரொம்ப பழைய சார். ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க, வந்தீங்கனாலே பார்க்கலாம். அவங்க தமிழ் சார்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறவங்க ஒல்லியா? மேக்ஸ் சார் தான். ஒரு பட்டை போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒல்லியா இருப்பாங்களே, ஸ்கூட்டில வந்துட்டு எங்க போவாங்களே. அம்மாவும் தமிழ் சார் தான் கண்டுபிடிச்சாங்க. தமிழ் சார்ன்னு சொல்றாங்களா? ஆமாங்க, ஆனா மேக்ஸ் சார் தான், எங்க கிளாஸே அவங்க தான். ஓகே சரி சரி. நானும் உங்க தமிழ் சார் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே. ஓகேம்மா. இந்த ஹெச்எம் சார் உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியும்ப்பா. ஏன் என்ன சொன்னாங்களா? இல்லக்கா, அவங்க இணையகுற இதுக்கு வந்தாலே ஹெச்எம் சார் வீடியோ தான் ஃபுல்லா இருந்துச்சு. அதான் கேட்டேன். ஆமா ஆமா. அதுல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளதெல்லாம் அவங்க பண்ணதுதான். உங்க ஸ்கூலுக்கு தான் வந்து எல்லாமே நான் எடுத்தேன். நீங்க என்ன பார்த்துருக்க மாட்டீங்க என்ன. ஹெச்எம் சார் அது மாதிரி சட்டையில பார்த்தே உங்க இதுல தாங்க பார்த்தோம். இதுல அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரே சட்டை தான், அதேதான் 2 கலர்ல மாத்தி மாத்தி போட்டுருவாங்க, பிளைன் ஷர்ட். ஓகே ஓகே சரி சரி சரி. நெக்ஸ்ட் நான் சொல்லுவேன்லம்மா, இந்த ஃப்ரெஸ்டம் சம்ல எந்த சம் வந்தாலும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அதுல ஒரு சம் தான் இந்த சம். இதுக்கு முன்னாடி உள்ள சமயம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுவும் இடைக்கண்டம் ஃப்ரெஸ்டம் தான். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி 5 மார்க்ல கேட்டிருக்காங்க இந்த சம்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் இந்த சம் கேட்டிருக்காங்க. சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தொழிற்சாலையில உலோகவாளி கூம்பு இடைக்கண்ட வடிவில் உள்ளது. கூம்பின் இடைக்கண்ட வடிவில். அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு. ஒரு ஃப்ரெஷ்டம் இருக்குமா, அதுல வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது விட்டங்கள், டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் டி, ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இது ரெண்டும் கேட்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்போட ஃபார்முலா தெரியும். கர்வ்டு சர்ஃபேஸ் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். நம்ம எல் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் மொத்த புறப்பரப்புலையுமே உங்களுக்கு எல் தேவைப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எல் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டயாமீட்டர்ஸ் விட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல பாதி ஆரம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. 10 மீட்டர் அதுல பாதி 5 மீட்டர் கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் வந்து 4னா சாரி ஸ்மால் டி 4னா ஸ்மால் ஆர் வந்து 2 டிவைட் பை 2. 4 2ஆல வகுத்துக்கங்க, 10 2ஆல வகுத்தா 5 2. அப்போ இதுதான் நமக்கான கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இந்த மாதிரி மொட்டை மொட்டையா எழுதாதீங்க, எல்லாரும் மீட்டர் சென்டிமீட்டர்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு ஹெச் ஹைட்டு தெரியும், எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 மீட்டர், அவ்வளோதான். இதை மட்டும் எழுதிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். போட்டு காட்டவா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் டி எவ்வளோ 10. நமக்கு வந்து இதுலேருந்து கேபிட்டல் ஆர் எடுத்துக்கலாம். அப்படின்னா 10 டிவைட் பை 2ன்னும் போது 5. இப்படிலாம் இங்கே போடக்கூடாது, நான் சும்மா உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக போட்டு காட்டுறேன். அதாவது ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இதை போடக்கூடாதுன்ற. டியோட வேல்யூ 4, அப்போது ஸ்மால் ஆரோட வேல்யூ 2. கரெக்டாமா? இதான் கொடுத்துருந்தாங்களான்னு தெரியல, நானா போட்டு வச்சிருக்கேன். கரெக்டா? 4ஆ? இப்பெல்லாம் பேசணும். கேக்குதா இல்ல ஸ்ட்ரக் ஆயிடுச்சா? எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களே. எல்லோட ஃபார்முலா என்ன? எல்லோட ஃபார்முலா இதுக்கு வேற, இடைக்கண்டத்துக்கு என்னன்னு சொல்லுங்க. கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? தப்பு. சரி பரவாயில்ல. ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ரெண்டும் ஒன்று தான். இதை இங்கே போட்டாலும் இதை இங்கே போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ஏன்னா ஆட் தானே பண்ணுறோம். கேபிட்டல் ஆர் வேல்யூ 5, ஸ்மால் ஆரோட வேல்யூ 2. அதை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். ஹெச் 4 ஸ்கொயர் பண்ணணும். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அப்போனா ரூட் 25, சால்வ் பண்ணால் 5 மீட்டர். இதுதான் எல்லோட வேல்யூ. எல்லுக்கு 5 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க. ரைட்டா? பை ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல்லுக்கா. ஓகே. 22 டிவைட் பை 7. கேபிட்டல் ஆரோட வேல்யூ 5, ஸ்மால் ஆருக்கு 2, எல்லுக்கு 5. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 7. அந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டா? ஏதோ ஈஸியா கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கே. கரெக்டாமா? ஓகே. இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், சாரி மீட்டர்ல இருக்கு, அப்ப மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு என்ன ஃபார்முலா? பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல் பிளஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர். இருங்க எனக்கே தெரியாது. பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல்லுக்கா. பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயரா? ஆமாங்க. ஓகே. இது அப்படியே எங்க இருக்குமா அக்கா? தப்பா எழுதிருக்கேன். ஆனா புக்ல பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கொடுக்கலக்கா. இது இருக்கு. இதோ இருக்கே.
எங்க புக்ல குடுக்கலக்கா. அது ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். எங்க புக்லயும் கொடுக்கலக்கா. சரி வாங்க போட்டு பார்ப்போம். இந்த ஆன்சர் வருதானா? இல்லக்கா. வேற ஆன்சர் வருதா? இல்லக்கா, வேற இல்ல, நாங்க மேக்ஸ் சார்ட்ட கேட்டோம்க்கா. மேக்ஸ் சார் ஒண்ணு போட்டு இதை போட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுதான் ஃபார்முலா. புக்ல மட்டும் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மட்டும் இல்லக்கா. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வச்சே போடலாம்ப்பா. உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 122.57க்கா. கொஸ்டின் படிங்க உங்க புக்ல உள்ள கொஸ்டின். தமிழ் மீடியம் படிக்கிறேன்க்கா. படிங்கம்மா. ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்டம் வடிவில் உள்ளது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பை காண்க. சரி ஓகே. நீங்க அப்ப புக்ல உள்ள மாதிரியே போட்டுக்கங்க. ஏன்னா இருங்க, இது வந்து வாளி அப்படின்றதுனால உங்களுக்கு மேல வந்து ஹோலா தானே இருக்கும். அதனால ஒருவேளை இந்த டேமை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? மொத்த புறப்பரப்புல வாளியோட வாய் எப்படி இருக்கும்? ஓப்பன்ல தானே இருக்கு அந்த மவுத்து. இங்க எதுவுமே இருக்காதுல்ல. வாளி இப்படிதானே இருக்கும். இது ஹோலா தான் இருக்கும். கீழே தான் பேஸ் ஏதாவது ஒரு சில்வரோ ஏதோ ஒன்று இருக்கும். இங்க எதுவுமே இல்லாததுனால ஒருவேளை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால இதை கட் பண்ணிருக்கலாம். கேபிட்டல் ஆர் அப்படின்றத. புரியுதா? புரியுதுக்கா. அதனால நீங்க கட் பண்ணியே போடுங்க. ஓகே, அப்ப கட் பண்ணி போடலாமா? இந்த டேம் கூட விட்டுறலாம். இந்த டேம்க்கு பதிலாக இந்த டேம் வேல்யூ நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். 110 அதை போட்டுக்கோங்க. பைனா 22/7. ஆரோட ஸ்மால் ஆரோட வேல்யூ 2, அதை ஸ்கொயர் பண்ணா 4. இதை மல்டிபிள் பண்ணும். 110. உங்க சார் என்னப்பா சொன்னாங்க? நீங்க போட்டீங்க ஃபர்ஸ்ட் உங்க புக்ல இருக்க வேல்யூ போட்டு சொன்னாங்க. அப்படியா? ஆனா கான்செப்ட் படி பார்த்தா இது ஓகேன்னு தான் தோணுது. சரிக்கா. ஓகே, இந்த டேம் வருது. இது நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 122.57. புக்ல உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஓகே, இதான் வருது. மீட்டர் ஸ்கொயர். ஏன் நம்ம இங்க இதை கட் பண்ணிருக்கோம்னு நான் சொல்றேன்னா, மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும். இது வாலியா இருக்கிறதுனால ஒருவேளை அந்த மவுத் தேவைப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க கட் பண்ணிருக்கலாம். அது ரவுண்டா இருந்தாலுமே அது ஹாலோவால இருக்கு. ஓகேவா? ஹாலோ சிலிண்டர் ஃபார்ம் எனக்கும் இப்ப டக்கு ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். ஹாலோ இதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் கண்டுபிடிக்காம போயிட்டாரு. என்ன பண்றது? நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபியூச்சர்ல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஹரிஷ் தியரம் அப்படின்னு வைக்கலாம். உண்மையா தான் சொல்றேன். இதுல ஹாலோ இல்லாததுனால ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. சரி, அப்போ வந்து 10th சம் எப்படி போட்டிருக்காங்க உங்களுக்கு? இந்த 10th சம் இதுக்கு எப்படி போட்டுறீங்க? ஆனா இது பெயிண்ட் அடிக்கும் போது எல்லா பக்கமும் வராது. இதுல மேல் பகுதியுடன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த சம்மை நீங்க எப்படி போட்டாலுமே மார்க் கொடுத்துருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க இதை எடுத்துட்டு போட்டாலும் ஓகே, எடுத்துட்டு போகலைனாலும் ஓகே. சரியா? அதனால போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்க புக்ல உள்ள மாதிரி போட்டாலே மார்க் கொடுப்பாங்க.
இல்ல நான் இப்படிதான்க்கா போடுவேன், எனக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னா இப்படி கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நெக்ஸ்ட் போவோமா? போலாங்க. ம். யார் ஸ்கூல்லையாவது அந்த மாதிரி மாத்தி சொல்லி கொடுத்துருக்காங்களா? அக்கா அது வந்து பழைய எடிஷன்ல மாத்தி கொடுத்துட்டாங்களா, அதனால இந்த எடிஷன்ல புதுசா இது மாதிரிதான் போடணும்னு சார் சொன்னாங்கக்கா பாத்துட்டு. ம், சரி. அப்புறம் மற்றவங்களுக்குலாம் அவ்வளோதானா? மற்றவங்களுக்குலாம் சொல்லி தரலையோ? இந்த ஹாலோ வச்சே நீங்கள் போடுறது பெஸ்ட்டுப்பா. ஏன்னா அந்த இது க்ளோஸாக இருந்தால் நம்ம யோசிக்க தேவையில்லை, அது க்ளோஸாக இல்லையில, அதனால நீங்கள் உங்கள் புக்கில் உள்ள மாதிரியே போட்டுருங்க. ம், ஓகேக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டுமே ஆன்சரில் கொடுத்து ஒன்று வேணால் கொடுக்க சான்ஸ் இருக்குது, அதாவது ரெண்டுமே கொடுத்து மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக்குன்றதுனால தானே பழைய புக்குக்கும் புது புக்குக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஏதோ கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களே, அப்போ கரெக்ஷன் பண்ணது போகணுன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க, அதனால் இது போட்டுக்கிறது பெஸ்ட். நீங்கள் எதுக்கும் சார்கிட்ட உங்கள் சார்கிட்டையும் ஒரு டைம் கேட்டுக்கோங்க, ஆனால் இது மாதிரி போடுறது தான் கரெக்ட். ஆ, சரிக்கா, ம், கேட்டுக்கிறேன். ஓகேப்பா. சரி, நெக்ஸ்ட் போவோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு உருளை இருக்குது, அதோட ஆரம் உயரம் ஆர் அண்ட் ஹெச், இதோட ரேஷியோஸ் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க, இதோட வலைப்பரப்பு வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 5500 அப்படின்னு சொல்லிட்டு. உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்னன்னு கேட்குறாங்க, அந்த சிலிண்டரோட ஆர்ஹெச் எக்ஸாக்டா என்னன்னு கேட்குறாங்க, ஏன்னா ரேஷியோஸில் கொடுத்துருக்காங்க, விகிதங்களில் கொடுத்துட்டு கரெக்டாக அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி விகிதங்களில் கொடுக்குறாங்க, ரேஷியோஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ R/Hன்னு வச்சுக்கோங்க, வேல்யூ என்னமா கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோ வேல்யூவை சொல்லுங்க. 5:7 கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஏன் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். 5:7. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, டேரெக்டாக ஆரோட வேல்யூ 5, ஹெச்சோட வேல்யூ 7 எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஏதாவது ஒரு வேரியபிள் சேர்த்துக்கணும். என்ன வேரியபிள் சேர்க்குறீங்களோ அதே தான் இதுலேயும் சேர்க்கணும். இதில் 5x இதுலேயும் 5x, இதில் 5kனா இதுலேயும் 7k, அந்த மாதிரி ஒரு டேமை காமனாக வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம ஆர்ஹெச்சுக்கு இப்போதைக்கு நம்மளா சும்மா ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம், பக்கத்தில் வந்து எக்ஸ்னு மல்டி பண்ணி, இந்த எப்போ ரேஷியோஸ் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு முழு நம்பராக நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே என்ன டேம் போட்டாலும் அதோட மல்டிப்புளாக இருக்கும். இது இப்போ எக்ஸோட வேல்யூ 3னா 3 × 5 இதோட மல்டிபிள் டேர்ம்ஸாக இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அதனால தான் இன்ட்டு சம் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம், இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ்ன்னு. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு வந்து வலைப்பரப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், சிஎஸ்ஏ என்னமா கொடுத்துருக்காங்க? 5500. ஓகே, இந்த மாதிரி என்ன டேம் கொடுத்தாலும் அதோட ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும், அப்போ தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். சிஎஸ்ஏ ஃபார்முலா, வலைப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க, உருளை சிலிண்டர். கரெக்டா? சொல்லி பழகுங்க, ஏதாவது கேட்டால் சொல்லுங்க, அப்பதான் உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஏதாவது கொஷின் கேட்டால் சொல்லுங்க ஆன்சரு, அப்பதான் மற்றவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் அது தெரிய வரும். ஃபார்முலா என்ன? உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா, சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. தாரகா என்னமா ஆன்சர்? ஃபார்முலா 2/6h. பேர் கூப்பிட்டு சொன்னா சொல்வீங்களா, இல்லைன்னா சொல்ல மாட்டீங்களோ நீங்க? இல்லக்கா, சொல்லணும் இனிமே. 22/7. ஆரோட வேல்யூ என்ன, இங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 5x. ஹெச்சுக்கு 7x.
ஈக்குவல் டு 5500. நமக்கு எக்ஸ் தான் வேணும். இது ரெண்டுத்தையும் பண்ணோம்னா மல்டிபிள் கூட பண்ண தேவையில்ல. 5 இன்ட்டு 7 எக்ஸை கூட பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு 5500. நான் வந்து இந்த 2 டேர்மையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். அப்போது இது அப்படியே தலைகீழ போகுமா? 7 மேலே வந்துடும், 2 22 இது கீழே வந்துடுது. இந்த 7 5 கூட இங்கே கொண்டு வந்துடலாம். மல்டிபிள் உள்ளதை தூக்கிட்டு இங்கே கீழே நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? எக்ஸை மட்டும் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோமா, பேலன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். மேலே இருந்ததெல்லாம் கீழே, கீழே இருந்ததெல்லாம் மேலே போயிடுச்சு. இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ 5 டேபிளில் நான் கேன்சல் பண்ணேன்னா 1100 ஒரு 5 கேன்சல் ஆகிடும். இந்த 7 7 கேன்சல் பண்ணிடலாம். இதையும் 11 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 2 டைம்ஸ் போக போகுது. இதை கேன்சல் பண்ணால் 100. இதை திருப்பி நான் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்போ இது 50 ஆகிடும். இதே திருப்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 25 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 5. வெரி குட். ரூட் எடுத்திருக்கோம். 25க்கு ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5. அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ். ஆனால் நம்மக்கிட்ட எக்ஸை கேட்கல, ஹெச் அண்ட் ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. ஆரோட வேல்யூ வேணும்னா 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 5. அப்போ 25. மீட்டரா சென்டிமீட்டரா பாருங்க. சென்டிமீட்டர் தான். இப்போ இது 7Hஆ? 7 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 5 மல்டி பண்ணா 35. மற்றவங்க சொல்லுவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணாமல் நீங்களும் ஆன்சர் சொல்லணும். சரியா? உங்களை ஓகே, அவ்வளோதாம்மா. இந்த சம் ஈஸியான ஒரு சம் தான். 2 மார்க்கில் தான் இதெல்லாம் கேட்பாங்கண்ணா, பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேக்கா. ஓகேம்மா, ஓகே. மற்றவங்களுக்குலாம் டவுட்ஸ் இருக்கா? ஓகேக்கா. ஓகே. ஹர்ஷ்னி? ஓகேக்கா. ஏன்? ஓகேக்கா. ஓகேம்மா. ஏன் லேட் ஆயிடுச்சு ஹர்ஷ்னிக்கு? மறந்துட்டீங்களா? ஏன் ஹர்ஷ்னி? அதெல்லாம் ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டா. கிளாஸ் லேட்டா வந்த மாதிரி இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வந்தேன்க்கா. சரி சரி, ஓகே. சரிம்மா, ஓகே. யாராவது ஏதாவது பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? இப்பதான்க்கா பார்த்தேன். கிளாஸுக்கு ஒரு 5 பேர் தான்க்கா வந்திருக்கோம். வெரி குட். அப்புறம் வேற? ஒருத்தன் தலையில இருந்து இலையா கொடுத்துட்டா. ஏங்க இதான் ஏற்கனவே கேட்டாங்களே, அவன் மரமண்டையா? ஆமாங்க. இதெல்லாம் யாரோ கேட்டாங்கப்பா. வேற? டாரகா? இளம்பிரியன் எங்க? இளம்பிரியன் காண போய். யானைக்கு போக்கு என்னங்க வித்தியாசம்? யானைக்கு எறும்புக்கு என்னங்க வித்தியாசம்? யானை பெருசா இருக்கும், எறும்பு சின்னதா இருக்கும். இல்லக்கா. யானை சொல் பேச்சு கேட்கும், எறும்பு சொல் பேச்சு கேட்காது. இல்லக்கா. என்னதுக்கா? யானைக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறாங்கப்பா, கேக்குறாங்கம்மா. சொல்லுங்க. ஒரு எறும்பால 10 யானையை கடிக்க முடியுதுக்கா. 10 யானையில ஒரு எறும்பு கடிக்க முடியாதுக்கா. இது நீங்க யோசிச்சு கண்டுபிடிச்சிங்களா? ஆமாக்கா, அதுவும் பார்த்தோம். அதுல இருந்து வேற ஒண்ணு இருக்கா. ஓகே ஓகே. சூப்பர். தூங்குறதுக்கு முன்னாடி அக்கா குட் நைட் சொல்றோம்.
அப்புறம் சொல்ல முடியாது. ஆமாங்க. ஓகே சூப்பர். தோசை சுடும் போது யாக்க ஓட்ட விழுவுது? தோசை இல்லையா? ஆமாங்க. தோசையா ஓட்ட விழுதா? அப்பதான் அழகா இருக்கும். அதான் சுடுறோம்லக்கா. ஆ? அதான் சுடுறோம்ல. ஓ சரி சரி சூப்பர். சாப்பாட்டுல போட முடியாத சால்ட் இருக்கா? சால்ட்டு. கரெக்டுக்கா. இது யாரும் கேட்ட மாதிரி இருக்கே. கேட்டாங்க, வேற எதுவும் கிடைக்கல, அதனாலதான் சொல்றேன். சரி பரவாயில்ல. அப்புறம் முட்டைக்கு நடுவுல என்னக்கா இருக்கும்? இட்டு இருக்கும். இருக்கும். கரெக்டுக்கா. என்னக்கா நீங்க வந்து சம் போட்டே போயிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க யோசிச்சு கேட்டுட்டே இருங்க. நான் எழுதி வச்சிடுறேன். அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. நான் அப்படிதாக்கா கேட்கிறேன், வேற ஏதாச்சும் கேட்க சொல்லுங்க. வேற யாராவது கேளுங்கம்மா. ஏம்மா கேட்கவே மாட்டேங்குங்க? ஹரிஷ் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க அவரு. நீங்களே கேட்க மாட்டீங்கக்கா. நீங்க சொன்னீங்களே போன கிளாஸ்ல. ஐயோ நான் மறந்துட்டே. இருங்க, நீங்க கேட்கறதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். யாராவது கேளுங்க, நான் அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டு வரேன். யாராவது ஏதாவது கேளுங்கம்மா, பார்த்துட்டு வந்தவங்க. நாளைக்கு கிளம்புற எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ஐயோ, இது வந்து கொஸ்டினா சும்மா கேக்குறீங்களா? சும்மா கேக்குறேங்க. நான் வந்து ஒரு 8:30-9 மணிக்கு எழுந்திருப்பேன். அவ்வளவு நேரம் ஆகுமாங்க? லீவ்னா நல்லா தூங்கிடுவேன் பாருங்க. ஆனா பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. சப்போஸ் சீக்கிரமா வச்சா சீக்கிரமா எழுந்துக்கும். 2வது 5 ஸ்டார் மிஸ் பண்ண போறீங்கக்கா நீங்க? ஏன் கோயிலுக்கு வந்தா வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். உங்க கணக்கை உங்களுக்கு எழுதி. என்ன பிடிக்கும்? எனக்கு சாக்லேட்னாலே பிடிக்கும்பா. அதெல்லாம் அதுல எது ஃபேவரட்? எங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. எனக்கு எதுனாலும் ஓகே தான்ப்பா. நீங்க எந்த சாக்லேட். நான் கிட்கேட் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். டைரி மில்க் 5 ஸ்டார் எதுனாலும் சாப்பிடுவேன். இந்த பேர் மில்கி பாரை தவிர்த்து பாக்கி எல்லாமே சாப்பிடுவேன் நான். மஞ்ச் பர்க் எதுனாலும். நான் கேட்டதை தவிர எல்லாத்துக்கும் அடுத்து சொல்றீங்கக்கா. 5 ஸ்டாரா? ஐயோ ஓ கேட்டதா? எனக்கு வந்து டைரி மில்க் தான் பிடிக்கும். ஓகேக்கா. அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா சொல்லுங்க, அதை வாங்கி வச்சுக்கிறேன். சரி, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நானும் வாங்கி கொடுக்குறேன். நீங்களாம் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்களாம் கேட்கவே வேணாம். நான் வாங்கிட்டு வந்து கண்டிப்பா கொடுத்துருவேன். நீங்க எல்லாம் சென்டம் எடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. ஒரு பெரிய பேனர் அடிச்சு ஓட்டிடுவேன் உங்களுக்கெல்லாம். இந்த கிளாஸ்ல எல்லாருமே சென்டம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பேனர் ஓட்டலாம். கொஞ்சம் பேர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிஃப்ட் கொடுப்பேன். ஓகே? ஓகேக்கா. சரி, வேற எதாவது கேக்குறீங்களா? யாராவது கேக்குறேன்னா சொல்லுங்க.
நீங்களே கேளுங்கக்கா. நான் எனக்கு எதுவும் கிடைக்கல, அதான் நான் கேட்க மாட்டேங்கிறேன். நாளைக்கு பார்த்துட்டு வரேங்கக்கா. நாளைக்கு பார்த்துட்டு வரீங்களா? ஓகேம்மா. மற்றவங்க நானும் நாளைக்கு பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே. நான் சும்மா உங்களுக்கு ஏதாவது கேட்கலான்னு எடுக்கிறேன், ஆனால் ஒன்று கூட ஒழுங்காக மாட்டேங்குது. இதெல்லாம் புக்கையா இருக்கு. சரி, சும்மா கேட்கட்டா? ஆனால் சின்ன பிள்ளைங்க கொஷின் மாதிரி இருக்கு. ஏதோ சின்ன பிள்ளைல நான் பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி, கேட்குறேன். அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான், அவன் யார்? அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான். மேலமாக்கா? ஆமா, கரெக்ட். எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா சொன்னாங்கக்கா. கரெக்ட் கரெக்ட். அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பான், அவன் யார்? ஆணினக்கா. கரெக்ட் கரெக்ட். கண்ணில்லாத என்னால் அழ முடியும், பார்க்க முடியாது, நான் யார்? மேகமாக்கா. கரெக்ட். சே, எல்லாமே சிம்பிள் கொஸ்டினா இருக்கு, என்ன பண்றது? அனகொண்டாக்கும் அலுமினிய குண்டானுக்கு என்ன கேட்டு? கொஸ்டின் நல்லா இருக்கு. ஆன்சர் டிஃபரெண்டா இருக்குங்க. அது அனகோண்டா, இது அலுமினிய குண்டா. அது வந்து தண்ணிக்குள்ள கிடக்கும், இதுல தண்ணி உள்ள கிடக்கும். ஆமாங்க. சூப்பர். அப்படி நான் கேட்டேன்பா. இனிமே நீங்க கேட்கறதுனா கேளுங்க, இல்லைன்னா நான் சம்முக்கு போயிடுவேன். அதிர்ஷ்டமே இல்லாத நகரம் எதுக்கா? லக்னோவா? கரெக்டுக்கா. நீ ஏற்கனவே கேட்டாங்க, வேற தெரியல, அதான் இது கேட்டீங்க, அதானப்பா? இல்லக்கா. இல்ல, இது கேட்டாங்க யாரோ. அப்புறம் டாக்டர் ஊசி போடும் போது ஒருத்தன் தடுத்தானாக்காயா? கரெக்டுக்கா. இதுக்குதாக்கா நான் சொல்றதே கிடையாது. இது மாதிரிலாம் எல்லாரும் கரெக்டா சொல்லிடுறாங்களா? ஆமாங்க. சரி, பரவாயில்ல. தெரிஞ்ச ஆன்சர் சொன்னா என்ன, இப்போ தெரிஞ்ச கொஸ்டினே கேட்டா எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டு போட்டோம். சரி, சம் போட்டுமா? போலாங்கக்கா. போலாம்க்கா. ஓகேம்மா. சரி, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு, அதாவது ஒரு சாலிட் ஒரு மெட்டல் ஒன்று இருக்கு, அதுல வந்து என்ன இருக்குன்னா உருளை சிலிண்டர் ஷேப் இருக்கு. இதோட மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 1848. அதோட வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது அந்த மொத்த புறப்பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில்
5/6, அதாவது 6ல் 5 பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சிலிண்டர். இதோட மொத்த புறப்பரப்பு TSA அப்படின்றது 1848. இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புன்றது இதில் 5/6. ஓகேவா? அதாவது 6ல் 5 பங்கு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோட ஆரும் ஹெச்சும் என்னன்னு கேட்குறாங்க, ரேடியஸும் ஹைட்டும் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்த புறப்பரப்பில் தானே 6ல் 5 பங்கு அப்படின்னா CSA ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு TSAன்னு எழுதிக்கிறோம். TSAயோட வேல்யூ நமக்கு தெரியும், அதில் தான் 6ல் 5 பங்கு. அப்போ இதை சால்வ் பண்ணிக்கிட்டோம்னா 1540 கிடைக்குது. ஓகே, இந்த டைமை வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு RH வேணும் அப்படின்றதுனால நம்ம வந்து கொடுத்துருக்கிற டேமுக்கு ஏதாவது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மொத்த புறப்பரப்பு எடுத்துக்கிறேன். இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், 2πr h plus r. உங்களுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரியும்லமா? சொல்லுங்க. வலைப்பரப்பு ஃபார்முலா, உருளையின் வலைப்பரப்பு, ஸ்லீனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. வெரி குட். 2πrh. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு எடுத்திருக்கேன். இதோட ஃபார்முலா தெரியும், 2πr இன்ட்டு h plus r. இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணோம்னா 2πrh plus 2πr ஸ்கொயர். இந்த சைடு வந்து அதோட வேல்யூஸ் போட்டுட்டு வரும். இதோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 1540. இதோ இருக்கு பாருங்க, அது சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ 2πr ஸ்கொயர். இதை நான் வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம், ஏன்னா எனக்கு ஆரும் ஹெச்சும் தான் வேணும். இதில் நம்ம ஆர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த டேமை மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 308 வருது. 2ஓட வேல்யூ, பையோட வேல்யூ 22/7 ஆர் ஸ்கொயர். நம்ம இது ரெண்டுத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். அப்படியே இந்த மாதிரி வந்துடும் தலைகீழ. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 × 7 வருது. நம்ம ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் எடுத்தால் ஆரோட வேல்யூ 7 மீட்டர். இது வரைக்கும் புரியுதா பாருங்க? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சால்வ் பண்ணிக்கிட்டே வரோம். நமக்கு 6 கிடைச்சிருச்சு. நமக்கு இது மட்டும் கேட்கல, நம்மக்கிட்ட ஹைட்டும் கேட்டிருக்காங்களா? ஹைட் என்ன? ஹைட் எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2πrh ஈக்குவல் டு 1540. இதில் 2 22/7, ஆரோட வேல்யூ 7 இன்ட்டு ஹெச். இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போய் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஹெச் தான் வேணும். 1540 டிவைட் பை 2 × 22. இதை கேன்சல் பண்ணலாமா? இது 7 டைம்ஸ் பேலன்ஸ் 1 7 0. நான் வந்து 11 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். பட் 2 டைம்ஸ் 7 0. இதை கேன்சல் பண்ணால் 35. அப்போ ஹெச்சோட வேல்யூ 35 மீட்டர். அவ்வளோதான். நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதோட ஃபார்முலாஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்மா தான் இருக்கு. அது நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்லணுமே. பாருங்க, இந்த சம்ல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஈஸி தான். மொத்த புறப்பரப்பு, வலைப்பரப்பு. மொத்த புறப்பரப்போட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வலைப்பரப்பு மட்டும் மொத்த புறப்பரப்புல இருந்து 6ல் 5 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலால என்னப்பா? ஆமா, ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. ஏதாவது ஒன்று கேட்டிருந்தா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதுவும் கேட்டதுனால அதை போட வேண்டியதாயிடுச்சு. அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஆர் ஃபர்ஸ்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் அதை தூக்கி வேற ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஹெச் கிடைச்சிடுது. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு தான் கொஸ்டின் படிக்கும் போதே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் போவோமா? எல்லாருக்கும் ஓகேவா? டவுட் இருக்கா?
எல்லாருமே போட்டு பாருங்கம்மா, செம்ம. சரி, நெக்ஸ்ட் போமா. போலாங்க. ம். சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு உள்ளீடற்ற ஒரு உருளை ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹாலோ சிலிண்டர். அதோட வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையை ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அதோட தடிமன் கொடுத்துருக்காங்க, அந்த திக்னஸ் கொடுத்துருக்காங்க. உருளையின் மொத்த புறப்பரப்பு. இதே மாடல்ல ஒரு சம் நம்ம போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இது போட முடியுமா உங்களால? இல்ல போட்டு காமிச்சிடவா? போட்டு காமிச்சிடவா? நீங்களே போட்டுக்காதீங்கக்கா. ம். நான் வந்து எதிர்பார்த்தேன், யஸ்வதி இப்போ இந்த ஆன்சர் சொல்லணுமே. உண்மையாலுமே நினைச்சேம்மா. இல்ல, யஸ்வதி தான் எப்பவுமே சொல்லுவாங்க. நான் போட்டு காட்டவா? நீங்களே போட்டு காட்டுங்கக்கா. அந்த ஆன்சர் யஸ்வதி தான் சொல்லுவாங்க. அக்கா, நீங்களே போட்டா ஈஸியா போட்டுக்கலாம். சரி சரி, ஓகே. நான் போட்டு நான் காட்டுறேன். வேணா ரொம்ப மண்டை குழம்புங்கக்கா அப்புறம். சரி, ஓகே. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன டவுட்ன்றது தெரியும். ம். ஆனா நீங்க டவுட்டே வந்து கேட்கவே மாட்டீங்களே அடுத்த நாள். உங்களுக்கு புரியலன்னா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் டவுட் வந்து கேட்டிருக்கீங்களா யாராவது? நெவர். ஆனா கேளுங்க, சரியா? நான் வந்து உங்களுக்கு என்னம்மா டவுட் இருக்கு? நேத்து நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு நான் கேட்டா தான் நீங்க கேட்கணும் கிடையாது. வந்தோனே, "அக்கா நீங்க நேத்து இது சொன்னீங்க. நாங்க இத போட்டோம். இது எங்களுக்கு ஆன்ஸரே வரல. என்னக்கா பண்றது?" அது நீங்க கேட்கணும். அதுதான் உங்களோட இன்வால்வ்மென்ட். சரி, ஓகே. சரிம்மா, இதுல என்னென்ன குடுத்துருக்காங்க? ரேடியஸ் ஸ்மால் ஆர் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. என்னம்மா குடுத்திருந்தாங்க? ஏதோ குடுத்திருந்தாங்களே, என்னென்ன குடுத்துருக்காங்க? வெளிப்புற ஆரம் என்ன குடுத்துருக்காங்க? வெளிப்புற ஆரம் குடுத்துருக்காங்க. அதாவது பெரிய அளவு. இதோட வெளிப்புற ஆரம்னா உள்ளே இருந்து அவுட் சைடு கேபிட்டல் ஆர் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தடிமன். அதான் பார்த்தேன். ஆ. சின்ன ஆரே கொடுக்குறேன், அதெல்லாம் கேட்டேன். நான் ஏதோ தப்பா படிச்சுட்டு வந்துட்டேன். சரி, தடிமன் எவ்வளவு குடுத்துருக்காங்க? திக்னஸ் 4ஆ? 4 சென்டிமீட்டர். ஓகே. ஹைட் எவ்வளவு குடுத்துருக்காங்க? உயரம் குடுத்துருக்காங்களா? 16 13ங்க. 16 13மா? ரெண்டுத்துக்கும் ஒரே ஹைட் தான் வரும். எங்க இருக்கு 16 13? அது வந்து ஆரம். ரேடியஸ் வந்து 16. நீளம் ஹைட் வந்து 13. கரெக்ட் தானே? ஆமாங்க, நான் அந்த கொஸ்டினை தப்பா படிச்சிட்டேன். ஓகே. 13ஆ? ஓகே. சரி. இப்போ நமக்கு வந்து ஸ்மால் ஆர் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? இதுலேருந்து இது வரைக்கும் 4மா, மொத்த அந்த ரேடியஸ் குடுத்துட்டாங்க 16. அப்ப இந்த ஸ்மால் ஆரோட அளவு என்னவா இருக்கும்? 12ங்க. எப்படி சொல்றீங்க? 12 16ல இருந்து 4 மைனஸ் பண்ணிக்க. கரெக்ட், வெரி குட். 16ல 4 மைனஸ் பண்ணா அந்த ஸ்மால் ஆரோட கிடைச்சிடும். ஏன்னா அது ஃபுல் லென்த். இதோட வந்து பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா லென்த். இந்த தடிமன் மட்டும். அதை இதுல மைனஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஓகே. இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? வலைப்பரப்பா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா? மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹாலோ சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா சொல்லுங்க. உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு. டிஎஸ்ஏ பார்க்காம சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. டிஎஸ்ஏவாக சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லணுமே இந்நேரம். மறந்துருச்சா? நீங்களே எழுதிட்டீங்கக்கா. ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்கே, அதை சொல்லியிருக்கலாம். சரி, பரவாயில்ல. சரி, நான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, யோசிங்க. படிங்க, டெய்லியும் அந்த டேபிளை படிச்சிருங்க. அடிச்சிட்டாங்க. கேட்டா அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். டக்கு டக்குன்னு சொல்லணும். எள்ளுனா எண்ணெயாக்கணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி.
நான் கேட்கறதுக்கு முன்னாடி அக்கா இதான்க்கா அப்படி சொல்லணும் நீங்க. சரி, கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னம்மா? ஓகேக்கா, இப்ப ஆன்சரை பார்த்து சொல்லிடுறேன்க்கா புக் பேக்ல. சரி, கேபிட்டல் ஆர் வேல்யூ பார்த்து சொல்லுங்க. நவீனா இருக்கா? ஸ்மால் ஆர்? சொல்லுக்கா. கேபிட்டல் ஆர்? ஸ்மால் ஆர்? 16, 12, ஹெச் 13, மல்டிபிள் பண்ணா? 44, ஆட் பண்ணா? 38க்கா. இது ரெண்டுத்தையும் 28, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா? 16 minus 12, 4, 4 plus 13, 17. 7 28 கேன்சல் பண்ணா? தெரியலக்கா. சரி, இதெல்லாம் மல்டி பண்ணி சொல்லுங்க. 4க்கா. 44 into 4, 156 தப்பா? 176 176 176 into 17. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், சொல்லுங்க. பொறுமையா சொல்லுங்க. 2992க்கா. அது புக் பேக்ல இருக்கு. இல்லக்கா. கால்குலேட்டர் சொன்னிச்சா? நான் ஃபர்ஸ்ட் 44 17 மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 மல்டிபிள் பண்ணேன். நம்பிட்டேன். சரி, ஓகே. அவ்வளவுதாம்மா, சமயம் முடிஞ்சிச்சு. சிம்பிள். டைம் ஆயிடுச்சுக்கா. அது சம் கூட போடலக்கா. இல்ல போட்டிருக்கோம். இந்த ஸ்பீட்ல போனா போதும். கரெக்டா 4 சம்க்கா. 4 சம் போட்டிருக்கோம்ல. 4 ஆமா கரெக்டா 4 இல்ல 5. 5 6 இன்னைக்கு 12ல இருந்து பார்த்தோமா? 12ல இருந்து இதுல ஒரு 3, இதுல ஒரு 3, 6, 6. சரி, பரவாயில்ல, இந்த ஸ்பீட்ல போனா போதும். நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அக்கா, நீங்க போட்டோகிராஃபராக்கா? ஏன்பா? இல்ல, இந்த இதெல்லாம் ஏத்தி வச்சிருக்கீங்களா ஆப்லாம், அதான் கேட்டேன். ஐயோ, கீழே இருக்க அதுவா? ஆமாக்கா. நான் வந்து எடிட்டர். அதான் கேட்டேன், போட்டோகிராஃபர் மாதிரி. போட்டோ, வீடியோ, ஷூட்டிங், எடிட்டிங் எல்லாமே. அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, அதெல்லாம் ஆர்ஜே இல்ல. ஆனா நாங்க வாய்ஸ் மட்டும் பண்ண மாட்டோம், வீடியோவும் பண்ணுவோம். நான் 0.7 யூஸ் பண்ணிருக்கேங்க. அப்படியா? வாசல்ல ஸ்டுடியோ இருக்கு அதுல. ஓகே. சரி, இந்த சம்ல எதுவும் டவுட் இருக்கா? இல்லக்கா. மத்தவங்களுக்குலாமா? ஓகே, இதுக்கு அது ஆன்சர் இல்லையே. சரி, உங்களுக்கு எக்ஸசைஸ்ல வேற எது சம் நீங்களா போட முடியும்னு பாருங்க. நீங்க சொல்லி கொடுத்த வச்சு இந்த சம் எங்களால போட முடியும்க்கா, அப்படி ஏதாவது சம் இருக்கா பாருங்க. 9th சம் ட்ரை பண்ணலாமா? நீங்களே போட்டுருங்கக்கா. இல்ல, நீங்க ஏதாவது ட்ரை பண்ணும். என்ன ட்ரை பண்ணிட்டோம். சரி, போட தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. 9 and 10 ரெண்டுமே ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே. இந்த வாடி பத்தி மேலதானக்கா 10. ஆமா, வாலியே 10 கிடையாது. அதை வந்து இங்க லைட் லேம்பா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த வாலி எப்படி கவுத்து போட்டு. அதான்க்கா, அந்த பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் தான கேன்சல் ஆவானா ஃபார்முலால? ஆமா. நீங்க வந்து எப்பவும் போலவே போடுங்க. அங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு மேஜின் வெளிப்புறத்திற்கும் விளக்கின் வெளிப்புறத்திற்கு மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது. டாப் மட்டும் எடுத்துக்கணும், பாட்டம் தேவையில்லை. அப்ப பாட்டம் தேவையில்லைன்னா நீங்க பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இங்க வேணாம். ஓகேக்கா. போட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லைட்டை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?
என்னப்பா? தூங்குற இடத்துல இருக்குங்க. தூங்குற இடத்துல இருக்கும். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லக்கா. ஒரு படத்துல வடிவேல் வந்து இது தலையில எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களே, குசேலன்னு நினைக்கிறேன். அந்த படம் அதுதான் நினைக்கிறேன். அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. சரி, ஓகேம்மா. நாளைக்கு டெஸ்ட்டு. அதனால பாக்கலக்கா. பார்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். சரி, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. இப்போ தியரம் ஓகேக்கா. தியரம் வந்து லாஸ்டா எல்லாரும் என்ன எழுதியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது. தேல்ஸ் தியரம் ஃபர்ஸ்ட் தியரம் எழுதிருக்கீங்களா? ஆமாக்கா, நான் தான் எழுதியிருக்கேன். நீங்க மட்டும் தான் எழுதிருக்கீங்க. சரி, எனக்கு வந்து திருப்பி அதே எழுதுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தியரம் மட்டும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதிக்கலாம். தியரம் வந்து ஃபர்ஸ்ட் தியரம் எழுதுங்க. அடிப்படை விகித சமத்தேற்றம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க் எழுதிக்கோங்க. ஜியாமெட்ரி கிராஃப் உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் போடுங்க. போடாதது, இது வரைக்கும் போடாத கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரி உங்க விருப்பம், எதுனாலும் எடுத்துக்கோங்க. 5 மார்க்கும் 2 மார்க் மட்டும் நான் தரேன். நாளைக்கு கூட எங்களை விட மாட்டீங்களாக்கா? நான் கொடுத்தாலும் எப்படி நீங்க எழுத மாட்டீங்க, அப்படிதானே தரகா? நாளைக்கு சீக்கிரமா என்னை எழுப்பி விட்டுருவாங்க வீட்டுல, நாங்க போட்டு அனுப்புறோம். சரி இல்லக்கா நான் எழுதிருவோம்க்கா. சரிம்மா. அக்கா நாளைக்கு நாங்க எல்லாரும் முடிச்சிருவோம்க்கா. ஏன் எல்லாரும் எத்தனை மணிக்கு சாமி கும்பிடுவீங்க? அதெல்லாம் தெரியலக்கா, நீங்க எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்களக்கா, அதுக்காகவே எழுந்திருவீங்களா? அதனால முடிச்சிருவோம்க்கா. சரி, பார்க்கலாம். இந்த சம் போடுங்க. 118. இது ஆல்ரெடி போட்டிங்களாமா? இது போட்டீங்க, இந்த சம் போட்டிருப்பீங்க. ஏன்னா சுபாஷினி அந்த சம் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் எடுத்துக்கோங்கம்மா. பயிற்சி 1.4ல் 2வது கணக்கு. அது வந்து 2 மார்க்குக்கு. 5 மார்க்குக்கு வந்து 9th சம். 9th சம் 5 மார்க், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எது எழுதுறீங்களோ இல்லையோ 9th சம் கம்பல்சரி எல்லாரும் எழுதியிருக்கணும். அது மட்டுமாவது எழுதிடணும். ஏன்னா இந்த 3 சம்லேருந்து ஒரு சம் கம்பல்சரி உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வரப்போகுது. எது எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று பார்த்தோம்ல, அந்த சம்மு 9, 10, இந்த 3 சம்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். அதனால இதை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகே. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தான் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து 66 மார்க் தான் எடுக்கலாம். சரிம்மா, ஓகே. தேங்க்யூ, பை பை, குட் நைட். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ் உண்டு, வந்துருங்க. ஓகேக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூப்பா. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா.